சித்ரா பௌர்ணமி வருடத்தில் முதல் பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறங்காட்டி சித்திரகுப்தருக்குமே இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. சித் அப்படின்னா மனம், அதான் சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. குப்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறைபொருள்களை வெளியே கொண்டு வருபவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ சித்திரகுப்தர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் ஆள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை வெளியே கொண்டு வந்து கணக்கு போடுறவர். நீ மனசில் இதெல்லாம் நினச்ச அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறவர் தான் சித்திரகுப்தர். இவருடைய நாள் அப்படிங்கிறங்காட்டி இவருக்கு வந்து எள்ளு சாதம், புளி சாதம், புளிப்புத்தன்மை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். புளி சாதம், லெமன் சாதம், இல்லைன்னா உளுந்த வடை, இது எல்லாமே நீங்கள் இவருக்கு படையல் வச்சு இவரை நீங்கள் கும்பிடுறது ரொம்ப நல்லது. ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்கிறது நல்லது. காலையில் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் பால் இல்லைனா தண்ணீர், பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஆகாரம் சாப்பிடாம விரதம் இருந்து நிலவை பார்த்த பிறகு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். நிலவினுடைய மொத்த ஆற்றலும் நீர்நிலைகளில் தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி நீங்கள் திருச்செந்தூரில் போய் குளிக்கிறது நல்லது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எந்த நீர்நிலைகள்லையும் குளிக்கிறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் காலாவது நினச்சிட்டு வாங்க. பக்கத்தில் ஆறு இருந்துச்சுன்னா போய் கால் நினச்சிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. கல்வி கற்பதற்கு உகந்த நாள். நீங்கள் ஏதாவது ப்ராக்டிக்கலாக கோர்ஸ், நான் சிலம்பம் கற்றுக்கிறேன், கராத்தே கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயிற்சிகள் கற்றுக்கிறீங்க, கார் ஓட்ட கற்றுக்கிறேன் அப்படின்னு பயிற்சி எடுத்துக்கலாம், அதையும் அந்த நாளில் துவங்குங்க, ரொம்ப நல்லது. இந்த வருஷம் மே 1 லேபர்ஸ் டேயில் வருது, அதனால் கவர்மெண்ட் ஹாலிடே தான். இதெல்லாம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கோவிலுக்கு போங்க. நீங்கள் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடிட்டு முழு அருளையும் பெற்றுட்டு வாங்க. கேளக்கிய சித்தர் நமோ நமக.